யாருக்கு மைக்கெட் இருக்கு மேடம்? பாருங்க மேடம், யாருக்கு ஒத்த தலைவர் இருக்கு? இப்போ ஒத்த தலைவர் யாருக்கு இருக்கு? சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி காட்டு ஒத்த தலைவர் இப்போ வரீங்களா? ஒத்த தலைவர் ஒரு சைக்கிள் ஒரே சைக்கிள் மட்டும். வெரி பியூட்டிஃபுல். நாங்களாம் எப்படி கூட தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஏற்றி பார்க்கலாம். ஒரு ஆள் வரமாட்டாங்க. நாங்களே படிச்சு நாங்களே ஃபீல் பண்ணி நாங்களே ரெடி ஆகிட்டோம். ஒரு 30 பேர் நிப்பாங்க சார். 12 பேருக்கு தலை நிப்பாங்க. அதே சார் இப்போ பாருங்க. எங்க மேடம்? நான் உச்சார பண்ணுங்க. நான் உச்சார பண்ணுங்க. நான் ஏத்துறது. இல்ல அந்த மாதிரி படிக்கிறேன். படிக்கிறேன். நான் உச்சார ஸ்கூல். மேடம் சரி, எவ்வளவு காலம் தலை இருக்குது? எவ்வளவு காலம் தலை இருக்குது? 3 வருஷம். எவ்வளவு மாத சம்பளம் இருக்கு? நிறைய மாத சம்பளம் 4000. ரைட் மேடம்? ரைட். அசல் வீட்டில் ஒன்றும் செய்ய கிடையாது, வேலை செய்யறது இப்படி படுத்துறீங்க. புரியுது? ஏன் படுத்து பாரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க தலை ரொம்ப பிடிச்சிருவாங்க நிறைய. ரைட்டா? உங்களுக்கு ஒத்த நாள் ஃபுல்லா பாருங்க. உங்க பேர் என்ன மேடம்? முத்து. ஆம்பளை முத்து செல்வி. முத்து முத்து லட்சுமி சார். முத்து யூனிசெக்ஸ் சார். யூனிசெக்ஸ் ரெண்டு பேருமே வச்சுக்குவாங்க. முத்து செல்வி ஏதாவது இருக்கா? முத்து முத்து சார். பால் சார். முத்து குமார், முத்து செல்வி அப்படிவாங்க. முத்து ஆம்பளை தான் பாருங்க மேடம். ஒருவரை பார்க்கறேன். சரி போங்க. முத்து உங்க பேர் என்ன? முத்தலட்சுமி. சக்கரா பிங்கல நாடி இதா நாடி ஆதரா சிசுரா. இப்ப மூச்சு புடிச்சுங்க மேடம். கையை வைங்க. மூச்சு எடுத்து மூச்சுங்க. மூச்சு மூக்கால மூக்கால. சரி, வரலாம் பலி 10 0 வழியில 10 எவ்வளவு வந்தாலும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. மூச்சு சரி மேடம் வலி குறையுதா? 10 எவ்வளவு வரது? 10 வலி 0 வழியில 10 எவ்வளவு? 2.8. அப்படி முடிச்சு. இப்ப வந்து பாடி வந்து தன்னாலே குணப்படுத்துது. நம்ம பாடிக்கு இறைவன் எல்லாத்தையும் தன்னால உணவு சக்தி கொடுத்துருக்காரு. இறைவன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மட்டும் இல்ல, மிருகத்துக்கு செடி கொடிக்கு எல்லாம் சத்து கொடுத்துருக்காரு. நம்ம அந்த மரத்தை எவ்வளவு நம்ம செய்யணும். தப்பா செய்யும் மரத்தை நம்ம எல்லாம் அவதான் காட்டுல மாடு காட்டுல மாடு காட்டு. அது தானியங்கள் உபயோகாது. ஏன் காலையில சீமார் படிக்கிறது சொல்லுங்க. நல்லா உணவு சாப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க? நல்ல உணவு. அவங்க தோசை சாப்பிடுறாங்க, சட்னி திட்ட மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. அந்த குட்டி கூட பால் குடிக்கும். அந்த குட்டி பால் குடிச்சு அது பால் போயிடுச்சு. உங்களுக்கு பால் குடிக்கும். நம்ம அந்த பால் குடிக்கிறது என்ன வந்து கொலஸ்ட்ரால், நெக்ஸ்ட் ஃபேட் இதெல்லாம் வருது. அவன் அது பால் குடிக்கிறது. நம்ம வந்து அனாத பால் காலத்துல பால் போட்டு போயிடுவோம். என்ன மேடம்? காலையில் பால் போயிடுவோம். குடிக்கலாம், தப்பு இல்லை. குடிக்க மாட்டேன். நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏறும். அப்பதான் மேடம் பழைய பரவாயில்லை. ஒரு முடியாது. நம்பர் சொல்லுங்க. 5 நல்லா சொல்லுங்க.
நல்லா கட்டப்பட்டு கொடுக்கூடாது. நல்லா கொடுத்துருங்க. கொடுங்க. மூச்சு கொஞ்சம் பிராணம் போகுது, பிராண சக்தி போகுது, ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. இதெல்லாம் மூச்சு எடுத்து சொல்லணும். சில பேர் மூச்சு சரியா எடுக்க மாட்டாங்க. எப்ப மேடம் மூச்சு எடுக்கீங்க? பாலிமர் ஏதாவது மூச்சு எடுக்கீங்க மேடம்? ஏழை பண்ணல மூச்சு எடுக்கீங்க? சரி ஏறணும், சரி ஏறணும், மூச்சு எடுக்கீங்க. மூச்சை முதல்ல நல்லா கத்துக்கணும். அந்த மூச்சு எடுக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. தப்பிக்கூடாது. உண்மை சொல்லணும். அப்படி கலந்துருக்கீங்க. பரவாயில்ல முடியாது. ஜீவன் அதான் சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். வர ரொம்ப முக்கியம். திருப்பி நாளைக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு கத்து கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும் வந்து தலைவர் வர 3 வருஷம் வர அதே 30 வருஷம் ஆகும். நான் பார்த்துருக்கேன். 60 வயசுல பார்த்துருக்கேன். தலைவர் வர என்ன பண்ணுவாங்க? மாத்திரை எவ்வளோ மாத்திரை போடுறது சொல்லுங்க. எம்எல்ஏஸ் எல்லாம் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப தலைவர் இருக்குது. ஊராக ஆசைப்படுறாங்க. நல்லா இருக்கு. ஊராக எவ்வளவு கம்மியா இருக்கு? 6 கம்மியா இருக்கு சார். சரி. 4 இருக்கு சார். உங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரர் வாங்க. வாங்க. டக்குனு வந்துரும். டக்குனு வந்துரும். டக்குனு வந்துரும். வாங்க. ஊராகனா இன்னும் இருக்கு மேடம். ஒரு பேசுங்க. நம்ம ஏன் பண்ணோம்? கத்து கொடுத்து வாங்குறேன். ஒரு வாங்கிட்டாங்க. ஆர்டர் காமிட்டேன். எடுக்க வரேன். இங்க ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. எது கஷ்டி? சரி சரி வாங்க மேடம். மேடம் சொன்னீங்க ஸ்ட்ரைட் எடிட்டிங் என்ன ஆகுது? ஓகே ஓகே. சக்தி போலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவன் சக்தி கொடுத்து இந்த மனைவியோட சோழ லட்சியம் வயலும் குணப்படுத்துது. குதிக்க பார்ப்போம். புரியுமா? குதிக்க. 1 2 3 சிறுதாக குடிக்க. 1 2 3 ஸ்டாப். 1 2 3 தெரியுங்க. 1 2 3 குடிக்க சார். 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 ஸ்டாப். 1 2 3 திருப்பி. 1 2 3 ஸ்டாப். 1 2 அப்படி செய்யுங்க. செய்யுங்க. சொல்லுங்க. 1 2 1 2 3 ஸ்டாப் பண்ணுங்க. 1 2 3 அது செய்யுங்க. 1 2 3 ஸ்டாப். 1 2 3 செய்யுங்க. மேடம் நீங்க பாருங்க. நீங்க மொபைல் பற்றி பண்ணுங்க. செய்யுங்க. சொல்றது நீங்க செய்யுங்க. அதான் உங்க வேலை. என்ன பண்ணீங்களா? அப்படியே பெருசாகுது. நானே செய்யுங்க. பெருசாகுது. இந்த சைஸ் போகுது. இந்த சைஸ் போகுது. வீட்டில் சாமி பண்ணிருக்கீங்களா? ஒரு குட்டி சாமி 2 3 சாமி பெருசாகுது. 1 2 3 ஆமா இல்ல சார்? எல்லாம் காலத்துல பெரிய சாமிக்கு அப்புறம் குட்டி சாமி எல்லாம் சாமி பெருசா அப்பல சார் அதே மாதிரி அழகா சின்னதா அழகா செய்யணும். 1 2 3 ஸ்டாப். 1 2 3 மேடம் நீங்க வளைவு பண்ணுங்க. எப்படி தலைமை கிளியரா இருக்கு. மேடம் போய் பேசக்கூடாது. முக்கிய சொல்லணும். பாருங்க மேடம் நல்லா கேட்டுங்க. 50% தலைவலி, 50% வயிற்று கோளாறு. அவ்வளவுதான். வயிற்று கோளாறுனா தலைவலி இருக்கும், மூட்டு வலிக்கும், எலும்புலாம் வலிக்கும். என்ன பண்ணீங்க? திரும்ப நீங்க என்ன சமைக்காக
புளிச்சது புளிக்காது சொல்லுங்க மேடம். தோசை கூட என்ன சட்னி? தக்காளி சட்னி. புளிச்ச தக்காளியா புளிக்காத தக்காளியா? புளிச்சி. இப்ப எல்லாம் எங்க இருக்கு மேடம்? வயிற்றுல இருக்கு. என்ன பண்ண அந்த வயிறு? என்ன பண்ணோம்? இதான் மேடம் ப்ராப்ளம். யாரும் புரிய மாட்டேங்குது. புளிச்ச மரம் நெக்ஸ்ட் மாத்தி நேரா தலைக்கு போகும். நம்ம அதே பார்த்துக்கணும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி வெளியே வரும், அந்த மாதிரி வெளியே வரும். சார் நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா. நைட் என்ன சாப்பிடுவீங்க? நைட் என்ன சாப்பிடுவீங்க? சப்பாத்தியா, பூரியா, தோசையா? தோசை. இதான் ப்ராப்ளமே. நம்ம சாப்பிட்றதா வயிறு போல எல்லாரும் இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கணும். மேடம் ஜீரோ ரைட்டா? தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்துருங்க பார்த்துருங்க எல்லாரும் பார்க்குறேன். நீங்க மருந்து மாய்க்க போட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துதான் சூப்பராது. என்ன இந்த ரூட் காஸ்ட் என்ன? வயிறு ரூட் காஸ்டா, சாதாரண ரூட் காஸ்டா, எனர்ஜி ஃப்ளோ மேடம் எல்லாரும் சூப்பராக வந்தாங்க போல. கடவுளே நீங்க இன்னொரு ஒத்த தடவை ஒன்று வந்தீங்களே சுத்தமாக மேடம் நான் காமிக்கிறோம். ஒரு புண்ணியம் நீங்க சத்தமா செய்யறது நாம தான் சார். நான் என்ன செய்யணும் நீங்க செய்ய முடியும். அவ்வளவுதான் எங்க நோக்கம். இன்னொன்று இப்போ இங்க நீங்க வலிக்கு வரீங்க, உங்க வலி 10 வச்சுக்கோங்க ஒரு கணக்கு.